Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 basic algebra. It is 2.10 third sum. Determine the region in the plane determined by the inequalities in the third sum. 3x plus 5y greater than or equal to 45, x greater than or equal to 0, y greater than or equal to 0 கொடுத்திருக்காங்க. So you see பாருங்க இது எப்படி கிராஃப் போடணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3x plus 5y is equal to solution 3x plus 5y. ஸோ இது ஈக்குவல் டு பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டால் தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது முன்னாடியே பார்த்துருப்பீங்க கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி போடணும்னா ரெண்டு வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒன்று 0 போட்டாகணும். ஸோ அப்போ ஏதாவது ஒன்று 0 போடுங்க. 0 + 5y = 45 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன ஆகும்னா, ஸோ நான் ஒய்யை கண்டுபிடிக்காக எக்ஸ் மேலே 0 போட்டேன். ஸோ 45. ஸோ ஒய் இஸ் நத்திங் பட் 9. ஒய் 9. அதே போல் இன்னொன்று கண்டுபிடிக்கணும். அது என்னது, இது வந்து y = 0. ஸோ 3x + 5 இது 5 × 0 பிகாஸ் ஒய்க்கு மேலே 0 போடுறதா y = 0 போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் 45. தென் இது வந்து 3x = 45, x = 45/5, 45/3. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 15. ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னா ஒன்று இது எக்ஸ் ஒய் கிடச்சது, ஒன்று வந்து அப்போ 0,9, இன்னொன்று வந்து உங்களுக்கு 15,0, y 0 போட்டும்போது எக்ஸ் கிடச்சி. ஸோ இதுதான் இந்த ரெண்டு தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு. ஸோ அது கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம இன்னொன்று கூட கண்டுபிடிக்கிறோம். இங்கே ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க, x > = 0, y > 0. ஸோ அதுவும் ஒரு லீனியர் இக்குவேஷன் தான். திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் இக்குவேஷன். உங்களுக்கு தெரியும் இல்லை இது லீனியர் இக்குவேஷன் சொல்லிட்டு. ஸோ இதை கூட நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா அது கிரேட்டர் தன் 0 தெரியும். பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ரீஜன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரீஜன் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி தான். பாருங்களேன், எக்ஸ் வந்து 0 கிரேட்டர், அப்போ எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எக்ஸ்லேயும் சரி தான். அப்போ ஒய்லேயே என்னது தான் கிரேட்டர் தன் 0. அப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னா இது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் டேஷ், திஸ் இஸ் ஒய் டேஷ். இது உங்களுக்கு தெரியும். இதில் எக்ஸ் ஆக்சிஸ் என்பது உங்களுக்கு வந்து எக்ஸ் கிரேட்டர் தன் 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ். நீங்கள் இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரீஜன் கண்டிப்பாக வரும். இந்த ரீஜன் வருமானு பார்க்கறதுக்கு அது ஒய் டேஷ் இருக்குது பாருங்க. இங்கே வந்து எக்ஸ் ஒய் அப்படி இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. ஒய்யை பாருங்கள், ஒய் வந்து என்ன தான் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான். அதாவது 0, 1, 2, 3 அப்படி சொல்லிட்டு வரும். ஒய்யும் சரி தான், எக்ஸும் சரி தான். நோ நெகட்டிவ் நம்பர்ஸ், நோ நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் வரப்படாதுன்னு சொன்னாச்சுன்னா அது டேஷ் பக்கம் போகக்கூடாது. ஸோ அப்போது இங்கே வரப்படாது, இங்கே வரப்படாது. இது வந்து என்ன ஆயிரும், எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் ஆயிரும், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆயிரும் நெகட்டிவ் ஆயிரும். அப்போது இந்த செகண்ட் குவாட்ரண்ட் இதில் போடுறதுக்கு இது உங்களுக்கு குவாட்ரண்ட் நம்பர் தெரியும் நம்புறேன். 1, 2, 3, 4. இதில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் அது பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ், எக்ஸ் வேல்யூஸ் பாசிட்டிவ் ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அது வரப்படாது. இதில் ரெண்டுமே பாசிட்டிவ் ஆயிரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே என்ன ஆயிரும், நெகட்டிவ் ஆயிரும். பாசிட்டிவிட்டி ரெண்டுமே நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அது சத்தமாக சேர்க்கக்கூடாது, இதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் ஒய் நெகட்டிவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் சேர்க்கக்கூடாது. அப்போ நம்ம இதை மட்டும் தான் எடுக்கணும்னு அர்த்தமாக நம்ம என்ன போட்டுக்கலாம், அந்த கிராஃபில் இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிராஃபை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு த ரீஜன். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் வரதுனால 3, 6 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 3 யூனிட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆல்சோ 3 யூனிட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் தான் இதுவும். பட் இது நெகட்டிவ் -3, -6, -9, -12, -15, -18 அப்படி சொல்லிட்டு போகும். -21 சொல்லி அதே போல் தான் இதுவும் ஒய் ஆக்சிஸ்க்கும். திஸ் இஸ் 3, 6, 9 வரைக்கும் தான் வருது. ஸோ இது இந்த கிராஃபே போகுது நம்புறேன். ஸோ 0,9. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டை மேலே நம்மளை மார்க் பண்ணிக்கலாம். என்ன பாயிண்ட்லாம் வந்துட்டு 0,9ம் 15,0. ஸோ 0,9 போட்டுக்கோங்க. ஸோ 0,9 எங்கே போடுவீங்க, 0,9 இங்கே வரும். ஸோ அப்போ அதில் ஒரு பாயிண்ட்டு. தென் 15,0 என்பது இங்கே வரும். 0,9 இங்கே வரும், ஏன்னா அது வந்து ஒய் ஆக்சிஸில் 9 இருந்துச்சு, இங்கே வந்து 15. அது இது ஃபஸ்ட்லேயே 15 இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 15 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வரும். ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி. தென் அது இன்னுமே மேலாட்டு போகும், இது வந்து இன்னொட்டுமே கீழே போகும். இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் அவங்க 3x + 5y = 45. செகண்ட் ரீஜன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் ரேட்டுன்னு பார்த்துட்டோம், அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்.
நம்ம இப்போ என்ன எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த லைன் பார்த்தீங்களா, இன்னொரு லைன் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்க கொஸ்டினில், இதுக்கு அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இந்த லைன் மாதிரி போட்டிருக்கீங்க. அது அப்போது நம்ம பார்த்த ரீஜனில் இது வரைக்கும் வந்துச்சு. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, யோசிக்க பார்ப்போம். இது நம்ம பார்த்த ரீஜன், அதாவது ஃபஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, குவாட்ரண்ட்லாம் வந்துச்சு. ஸோ இதில் எதெல்லாம் வந்துச்சு, நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வரது மட்டும் வந்துச்சு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரண்ட் சொன்னாச்சு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸையும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ் இதில் தான் வந்துச்சு. காரணத்துக்காக நம்ம எதை ஷேட் பண்ணணும்னா, நாட் திஸ், இதை ஷேட் பண்ணக்கூடாது. இதை ஷேட் பண்ணோன்னா நீங்கள் 0,0 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து பாருங்கள். அப்படி பார்த்தா கூட இது உங்களுக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இதை ஷேட் பண்ணோம்னா ஈக்குவல் டு ஷேட் திஸ். இதை ஷேர் பண்ணிக்கணும், மொத்தம் இங்கே எல்லாம் போயிடும். இதை ஷேர் பண்ணிக்கணும், ஏன்னா நாட் திஸ் ஒன்லி வரக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேடிங் தான் போகும். ஸோ இதுதான் அவங்க ஷேடிங் ஆஃப் த கிராஃப். இந்த கிராஃபோட ஷேடிங் வந்து உங்களுக்கு இதுதான். ஸோ இப்படி தான் இந்த கிராஃபை நீங்கள் ஷேட் பண்ணணும். இதை நீங்கள் ரெக்கார்டர் ரீஜன் எழுதிக்கலாம். அப்படி எழுதி சம்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.